friends, welcome back to our channel Happy War Room. இன்றைக்கி வந்து நானும் நிலானிகா குட்டியும் கிளம்பி எங்கள் மாமாவோட ஆஃபீஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். சிங்கப்பூரில் இருக்கும் போது அப்பப்போ ஆஃபீஸ் எல்லாம் போய் பார்ப்போம். பட் இப்போ ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதான் நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணுறோம். உங்களுக்கு மேபி இது சின்ன விஷயமா இருக்கலாம். பட் எனக்கு மெயினாக எனக்கு வந்து இது ஒரு ப்ரௌடான மொமெண்ட், ஒரு பெரிய விஷயமாக நான் எப்பயுமே கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு படிப்பால் இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்றத எங்கள் மாமாவை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு ரீச் ஆகிறதுலாம் ரொம்ப ஈஸி இல்லைங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கும், நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும். ஸோ படிப்பு வந்து வேறு லெவலில் மாற்றோம் அப்படின்றத எங்கள் மாமா தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் எப்பயுமே கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நல்லா படிங்க எல்லாரும். கண்டிப்பாக நம்மளோட ஜென்ரேஷனாக இருக்கட்டும், நம்மளோட ஃபேமிலி லெவலாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ போயிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக, இதுக்கும் ஆஃபீஸ் ஸ்கூல்லலாம் நம்ம எப்பயுமே வந்து போக முடியாது, நம்மளுக்கெல்லாம் ஆக்சஸ் கிடையாது. பட் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ஃபேமிலியெல்லாம் போகலாம். ஸோ நாங்கள் வந்து போயிட்டு ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட ஜேர்னியெல்லாம் வந்து பேசிட்டு ஒரு ஒரு மொமெண்ட் வந்து ஒரு ஹாப்பியாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயமாக தான் நீங்கள் பார்க்கலாம். பட் நான் வந்து அவங்க ஆஃபீஸ் முன்னாடியெல்லாம் நின்றுட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து நானே ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ரசிச்சிட்ருப்பேன். நீங்கள் யாருன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட பார்ட்னர் சின்ன விஷயம் பண்ணால் கூட அது நம்மளுக்கு எப்பயுமே ப்ரௌடாக தான் ஃபீல் ஆகும். எங்கள் மாமா வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. நானும் நிலானிகா குட்டியும் இவ்வளோ தூரம் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்படுது. அதை ஷாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு எதனா ஃபன் மாதிரி எதனா நானும் நிலாவும் இங்கே நல்லா ஊரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஜாலியாக வந்து உக்காந்துட்டு வரான். இங்கே வந்து சம்மர் இப்போ தான் நல்லா வெயில் வெளுத்து வாங்குது. ஸோ இப்போ போயிட்டு கொஞ்சம் ஷாப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்க ஸ்பைஸ்லேண்டுன்ற இந்தியன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இங்கே ஜெர்மனியில் நம்ம ஊர் காய்கறியிலேருந்து, பழம்லேருந்து, கீரை வகையிலேருந்து, மசாலாஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சீத்தாப்பழம் தான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே ஜெர்மனியில் இந்தியன் ஸ்டோரில் நான் இதை பார்க்குறேன். ஸோ அந்தந்த சீசன் ஃப்ரூட்லாம் ஆப்வியஸாக வந்துடுது, கொய்யாக்கா இதெல்லாம் இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனையாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்காது. எங்கன்னா இருக்கும், நம்ம ரொம்ப தூரம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்தியன் ஸ்டோரில் போயிட்டு இந்தியன் க்ராசரிஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 40 மினிட்ஸ் கிட்ட ஆகுது ட்ராவல் பண்ணி வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் ப்ரைஸஸ்லாம் ஆப்வியஸாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா அந்த காய்கறியோட ஃப்ரெஷ்னஸ். ஸோ வந்த அன்றைக்கே வந்து சரக்கு வந்த அன்றைக்கே நம்ம வாங்கினா பரவாயில்ல. பட் கொஞ்சம் லேட்டாக டிலேவாக வரோம் அப்படின்னா இந்த முருங்கைக்காலாம் பார்க்கவே பாவமாக இருக்கும், வதங்கி நசுங்கி புசுங்கிலாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இங்கே. ஸோ ஜெர்மனி யாருன்னா வரீங்கன்னா பயப்படாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் செக் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து அள்ளி போட்டு இங்கே கொண்டு வந்த சுச்சுவேஷனெல்லாம் நீங்கள் நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா நம்ம போபா டீ கூட ரெடிமேடாக இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது பாருங்கள். அண்டு ஒன்று நானும் இங்கே நிறைய நாள் வந்து இந்த கடையாக இருக்கட்டும், இன்னொன்று ஸ்ரீலங்கன் ஷாப்பாக இருக்கட்டும், பூண்டு ஊறுகாய் தான் எனக்கு ஊறுகாயிலேயே பிடிக்குங்க. ஊறுகாய் வந்து நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், எனக்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் பூண்டு ஊறுகாய் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். பட் அதை தேடுறேன், எங்கேயுமே வந்து என்னால் ஃபைண்ட் பண்ண முடியல. மேபி இங்கே ஜெர்மனியில் விற்கக்கூடாதா இல்லை ஸ்டாக்கு முடிஞ்சு போச்சான்னு தெரியல. ஸோ யாருக்குன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள், பூண்டு ஊறுகாய் இங்கே கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. அண்டு இந்த ஷாப்பிங்கில் புதுசாக நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆச்சி மசாலாலாம் பிரியாணிலாம் வருதுன்னு சொல்லிட்டு. பட் கண் கூட இத்தனை வெரைட்டி வந்து ரெடி டு ஈட்டை நான் பார்க்குறேன்.
பன்னீர் பட்டர் மசாலா, வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெடி டு ஈட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் குக் பண்ணவே டைம் இல்லைன்னா கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியராக போகும்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்தியன் ஸ்டோர்ஸில் போயிட்டு நல்லா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டோம். தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பார்ப்பாங்களா, மாமனார் மாமியார்லாம். ஸோ அவங்களுக்காக 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன். அதாவது 2 இன்க்ரீடியண்ட் வந்து நான் வாங்கியிருக்கிறேன், 2 பொருள். அதோட ப்ரைஸை வந்து நான் அவங்களுக்காகவே சொல்லணும். ஓகே, எல்லாரும் சொல்லுவாங்க ஃபாரின் லைஃப்பில் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, எல்லாம் ஓகே, எல்லாமே கரெக்டு தான். அங்கே சேல்ரி வேறு, இங்கே சேல்ரி வேறு. பட் அந்த 2 பொருளை வந்து நான் ஏன் ப்ரைஸோடு அவங்களுக்கு மென்ஷன் பண்ண போகிறேன், அது ஏன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? வந்து நம்ம யூரோ ஷாப்புன்ற ஒரு ஷாப்க்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் ஜெர்மனி வந்த புதுசில் இந்த ஷாப் மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ஷாப்பிங் இது மாதிரி. ஏன்னா 1 யூரோ 2 யூரோஸில் தான் இங்கே எல்லா திங்ஸுமே மோஸ்ட்லி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட பேசிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் யூஸ் அண்ட் த்ரோ திங்ஸ் மாதிரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் வந்து கிடைக்கும். சிலது வந்து கொஞ்சம் மொக்கையாகவும் கூட இருக்கும், நம்ம தான் வந்து பார்த்து வாங்கிக்கணும். ஸோ அந்தந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. பட் இப்போ வந்து எனக்கும் நிலானிக்காக்கும் வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் ஒரு ஷாப்புக்குள்ளேயா போயிட்டு சும்மா வந்து பார்த்துட்ருக்கோம். பட் மெயினாக இந்த நிலானிக்கா குட்டிக்கு வந்து சில ஸ்டேஷ்னரிஸ், ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் தான் வந்திருக்கிறோம். பட் நிறைய டைம் இருக்கிறதுனால அம்மாக்கும் பொண்ணுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி வந்து இன்றைக்கி ஒரு அவுட்டிங் மாதிரி நாங்கள் சுற்றிட்டுருக்குறோம், எங்கள் மாமா வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு. ஸோ யூரோ ஷாப்லேயே வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். மண்டு போயிடுச்சா? ஏன் ஷாப்பிங் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்புறம் மழை நின்றுச்சு, அப்புறம் வந்துச்சா மழை? சாரி, டைமத்து இது தந்து. சரிடா, வந்து போய் கொடை எடுத்து வரல சொல்லுறேன். 2 பேரும் கூட எடுத்துட்டு வரல, ஏன்னா இங்க வந்து செம்மையா மழை பெய்யுது. ஆமா, தெரியாம விட்டுட்டு வந்துட்டோம்ல. ஆமா, இட்ஸ் ஓகே, டோன்ட் வரியா. ஆமா, டோன்ட் வரி தான். ஓகே மம்மி, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, ஃபைனலி ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு கிட்ட வந்தாச்சு. இப்போ ட்ரெயின்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ட்ரெயினே காலியா இருக்கீங்க பாருங்க. நாங்க வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கோம் இங்க. ஏனா நல்லா இருந்துச்சா ட்ரெயின் ஜர்னி? ட்ரெயின் ஜர்னி நல்லா இருந்துச்சா? ஐயோ, ரைட். உனக்கு ட்ரெயின் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, பிடிக்கும். அண்ட் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மழையே பெய்யலைங்க. அந்த ஒரு ஸ்டேஷனில் மட்டும்தான் மழை பெஞ்சிருக்குது. வெளியில் வெயில் வந்து பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. அண்ட் எங்களுக்கு ஸ்டாலருக்கு வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அழுவோம், அவ்வளோ லக்கேஜை வந்து கேரி பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டோமா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி, வீட்டுக்கு போய் நம்ம என்னத்தான் பண்ண போகிறோம் பெருசாக, ஏன்னா எங்கள் மாமா வந்து ஈவினிங் தான் வருவாங்க. ஓகே, திருப்பி வந்து ஒரு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் லீடலுக்கு வந்து போயிட்டுருக்குறோம். இங்கே இப்போ தான் செம்மையாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே சம்மர் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் இவ்வளோ நாளுமே நல்லா நம்ம ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் ஒரு பாஸ்ட்டு 3-4 டேஸாக சும்மா வெயில் வந்து பிச்சு எடுக்குது. இங்கே வந்து வெயில் நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த சன் ரேஸ் எல்லாம் வந்து செம்மையாக அப்படி எரியிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லேயும் வெயில் நல்லா தான் அடிக்கும், பட் அந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அதுவும் நீ தானே வச்சுருந்த. நம்ம ஊரில் வந்து நல்லா வெயில் அடிக்கும், ஆனால் இந்த அளவுக்கு எரியிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணதில்லை. பட் இங்கே வந்து
இன்றைக்கி என்ன 25 அவ்வளோதான் அவ்வளோதான் வெயில் இன்றைக்கி கிளைமேட்டு வெதரு 25 டிகிரி செல்சியஸுக்கு எரியிற மாதிரி இருக்குது. இன்னும் 40 எல்லாம் கூட போகுமா? ஸோ 40லாம் போச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ நல்லா அந்த மாதிரி 40 டிகிரிலாம் வரும்போது வேணாண்டா. ஸோ 40 டிகிரி போகும்போதெல்லாம் அப்போயே நம்ம வந்து விலாக் எடுத்தோன்னா எப்படி இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களை நான் லீடில் ஷாப்க்கு வந்து கூப்பிட்டு போகிறேன். ஆல்ரெடி கூப்பிட்டு போயிருப்பேன். சும்மா வந்து ஒரு கிளிம்ஸ் காட்டிட்டு ஒரு 2-3 திங்ஸ் தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி 3 கடை போனோம்ல. ஸோ அந்த 3 கடையிலையும் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த 2 பொருள் வந்து எங்கள் வீட்டுக்காக காட்டணும்னு சொன்னல. ஸோ அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ லீடில் போயிட்டு கொஞ்சம் ஷாப் பண்ணிட்டு லைட்டாக பசிக்குது, கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அங்கேயே நல்லா அமுக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இந்த சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங்னா நிலானிக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி அந்த ட்ராலி அந்த கார்ட்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து எங்கள் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகழகாக வச்சுருப்பாங்களா. ஸோ இந்த குட்டி கார்ட் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லீடில் வந்தால் அதுக்காகவே நல்லா ஜாலியாக லீடில் போகலான்னு சொல்லுவாள். ஸோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இப்போ உள்ள ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிட்டோம். இங்கே ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து எந்தெந்த இன்ச்சில் வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே செல்ஃபாக சூஸ் பண்ணி கட் பண்ணலாம். பட் இந்த நிலானிகா குட்டி நான் தான் வைப்பேன், நான் தான் பண்ணுவேன், நான் தான் ப்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ரெட்டை தப்பாக வச்சு எப்படி இப்போ கட் பண்ண போது பாருங்கள். அவ்வளோ அழகாக கட் பண்ணி கொடுக்குங்க. பட் கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து சொதப்போம். ஸோ அந்த பொசிஷன் மாற்றுறதுனால அது கட்டே பண்ணலைங்க. அண்ட் ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த கார்ட்டை வந்து வைக்கிற இடத்துல வச்சுட்டு தான் வருவாங்க மேடமு. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சாவி வந்து எங்கள் மாமாக்கிட்டே விட்டுட்டு நான் வந்துட்டேன். இப்போ நிலானிகா ரியாக்ஷனை பாருங்கள். ஆமாம், டாடி சாவி வச்சிருக்க ஆஃபீஸில், நம்ம எப்படி இப்போ வீட்டுக்கு போகிறது? ஐயாச்சோ சொல்லக்கூடாது நிலா. சரி வா, நம்ம எங்கன்னா போய் பார்க்கில் உட்காரலாம். வா, டாடி ஆஃபீஸ்லேருந்து வருதான். வா. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது ஆஃப்டர்நூன். செம்ம பசி, அதனால தான் வீட்டுக்கு போகலான்ட்டு வந்து கிளம்புனோம். பட் சாவி வந்து இப்படி மாட்டிக்கிச்சு. சரி, ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்த்ததும் பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சு. கொளுத்துற வெயிலுக்கு நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக 2 ஃப்ளேவர் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே ஜெர்மனியில் ஐஸ்கிரீமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நிலானிகா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இங்கே கோல்டாக இருக்குமா, இதை வேறு கொடுத்து எதனா ஆகிட போகுதுன்ட்டு நாங்கள் எப்பயுமே வந்து கொடுக்க மாட்டோம். என்ன சொன்னேன்? ஐஸ்கிரீம் ஷாப் பண்ணணுமா? ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணிக்கணுமா? ஏன்? சோக்கி மாமி. ஏண்டி உனக்கு வேணும்னா மட்டும் ஷேரிங் இஸ் கேரிங்கா? ஐஸ்கிரீம் ஷேர் பண்ண வேணாம். ஷேர் பண்ண வேணும். ஏன்? நல்லாக்கு பாவம். எல்லாம் பாவம்லாம் இல்லையே. எனக்கு நல்லாக்கு பாவம். நல்லாக்கு பசங்க வழி பாத்தியா? கேள்வி நான் குக்கிங் சாப்பிட்ட கொஞ்சம் கொடை. ஏன்டி அப்படி நடிக்கிற? சரி, இதான் லாஸ்ட். ஓகேவா? லைட்டா. ஆஹா, நல்லா இல்லை. ஓகேவா? போதும், அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகே, ஹாப்பி நிலா. ம். Mana tu je? Makan. Nelakan. Apa? Dah. Ada pudi. Ada pudi. Ada kai pudi. Ada sebelah macam. Dah ada pudi. Ada pudi. Pudi ada. Ada. Under pants happening. Uh-oh. Say the putty. Under putty. Putty. Da. Putty. Okay. You want to go. Happening. Cheers. Okay. Cheers.
3 o'clock ஆகிடுச்சு, இன்னும் சுத்தமாக வந்து சாப்பிட்லையா. ஸோ ஐஸ்கிரீம் போச்சு, இப்போ வந்து ப்ரெட்டு போச்சு, என் டயட்டும் கூட சேர்ந்து போச்சு எல்லாம் வழி இல்லாமல். நீ ஏன் சிரிக்கிற? What are you doing? வந்த உடனே போட்டு கொடுக்குறா பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். போலாம் வா. குழந்தை சாப்பிடுது இல்லை. யாரு மாமா? இங்க பாரு மாமா, நான் தான் மாமா சாப்பிடல, அவ நல்ல மொக்குன்னு மொக்கிட்டு தான் இருந்தா. ஓகே, ஸோ ஃபைனலி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வெளுத்து வாங்கிடுச்சு. காலைல போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக போனோம், இப்போ அப்படியே தீஞ்சி ஒரு மாதிரி வந்ததுனால வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு இப்போ தான் வந்து நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ஊர் வெயில் எவ்வளோ தான் அடித்தாலும் அது தாங்குற மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து வெயிலில் வந்து 25 அந்த மாதிரி 26 டிகிரி செல்சியஸ் தான். பட் இருந்தாலும் அப்படியே ஸ்கின்னெல்லாம் எரியுது. இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் இப்படி தான் ஃபீல் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தான் ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே லிட்ரலாக வந்து எரியிற மாதிரி இருக்குது இந்த வெயில் அடிக்கிறது. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பார்க்கலாம். ஏன்னா அது சும்மா டெய்லி யூஸ் பண்ற கிராசரிஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து ஆனியன். ஸோ ஆனியன் வந்து வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்து நிறைய விதமான ஆனியன்ஸ் இருக்கும், பெருசு சின்னது, அப்புறம் ரெட் கலர் ஒயிட் கலர் ஆனியன் கூட இருக்கும் இங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு இங்க. லைக் பாயிலிங்க்கு ஒரு பொட்டேட்டோ, ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரைக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த பொட்டேட்டோ. இதுலயே வந்து போட்டிருப்பாங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்குலாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த பொட்டேட்டோ வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நாங்கள் லீடில் வந்து பிரெட்டுக்கு பண்ண இது தெரியும், சொதப்பல. கடைசியாக வந்து பிரெட் வாங்கிட்டு வந்தோம். இந்த பிரெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த மேலே சன்ஃப்ளவர் சீட்லாம் போட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ராப்பராக வச்சு ஹரிபரி இல்லாமல் கட் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி வந்து சொதப்பிடுச்சு. ஸோ இந்த பிரெட் வந்து வாங்கிட்டு வந்தோம். மோஸ்ட்லி இந்த பிரெட் வச்சு அவகாடோ டோஸ்ட்டு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து எங்களோட ஃபேவரட் இங்கே லீடில், அப்புறம் நெட்டோ, ரெவேல கூட இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான், அதில் வந்து அந்த பாப்ரிக்கா மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு. யாருன்னா ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைடு தான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு ஓகே, இன்னொரு ஃபேவரட் ஐட்டம் லீடில்னு பார்த்தா இந்த பூந்தி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணும் போது கிரன்ச்சியாக இருக்கும் அவ்வளோதானே. ஆனால் ஒன்ஸ் இது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஸ்டாப் பண்ணவே முடியல, அப்படி கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. பெருசாக டேஸ்ட் இல்லைனாலும் இது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி நிலானிகா குட்டியோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அவள் தான் எப்போ போனாலும் எடுத்து போடுவா கார்ட்டில். ஸோ இதுவும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? பேக்கர்ப்சன் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னு தெரியல. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் லீடில் பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ வந்து செரி வந்து ரொம்ப ஃபேமஸ், சீசனல் ஃப்ரூட்டாக இருக்குது. செரியும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ லீடிலோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரோ ஷாப்பில் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கிராசரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதர் திங்ஸு. திருப்பி வந்து கிராசரிக்கே போவோம். இந்தியன் ஸ்டோரில் என்ன வாங்கணும், அந்த 2 ப்ராடக்ட் என்னென்னலாம் சொல்கிறேன். ஸோ யூரோ ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா
மோஸ்ட்லி எல்லாமே 1 euro 2 euros 3 euroக்குள்ள தான் வந்து மோஸ்ட்லி இருக்கு. கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட். லைக் நம்ம சிங்கப்பூர்ல வந்து டைசோ அந்த மாதிரி இங்க வந்து யூரோ ஷாப் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து யூரோ ஷாப்பில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்புறம் சின்ன சின்ன இந்த ஆர்கனைசர்ஸ் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸ் மட்டும்தான் யூரோ ஷாப்பில் வந்து நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி வாங்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிலானிகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேப்பர்ஸ் வந்து வாங்கணும். ஏன்னா ஒரு ஃபுல் டே குழந்தைய வீட்டில் வச்சிருக்கிறோன்னா பயங்கரமாக என்கேஜ் பண்ணணும். ஸோ அதனால இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸை வச்சு நாங்கள் கிராஃப்ட் மாதிரி கட் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து லைக் 10 ஷீட்ஸ் இருக்கு. 10 கலர் ஷீட் சார்ட்ஸ் மாதிரி இருக்கும். 1 euro 1.5 euro அவ்வளோதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஸோ இங்கே பாருங்க இந்த குட்டி கப்பு க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து எதுக்குன்னா ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஹேருக்கு. அது வந்து நான் மைக்ரோவேவில் வச்சேன்னா சில்வர்லேயே வச்சுட்டேன். ஏன்னா குட்டியாக எந்த பாத்திரம் இல்லை, சரி சில்வர்லேயே வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ அது வந்து எல்லாரும் வைக்காதீங்க கவி, அது வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்லாம் இதுவாகிடும் அப்படிலாம் வந்து சொன்னீங்களா. அதனால அதை ஞாபகம் வச்சு நான் வந்து இந்த க்யூட்டான ஒரு செராமிக் பவுல் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆயில் வந்து பண்ணுறதுக்கு. சாரி, ஆயில் வந்து ஹீட் பண்ணி தலையில் வந்து தேய்க்கிறதுக்கு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா வெயிட்டாக செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த நிலானிகா குட்டி வந்து இந்த எலஃபண்ட் பிரிண்ட் போட்ட இந்த பிளேட்டை பார்த்தோன்னே இதுவும் வேணும்னு சொல்லிட்டா. ஸோ இது ஒரு பிளேட் வந்து வாங்கணும். இங்கே பாருங்க க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. அப்புறமா இது நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவ் அவனில் வைக்கிற போல் தான். ஸோ மெயினாக வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பனானா வச்சு வால்நட் கேக்கு இல்லை வந்து இன்ஸ்டண்ட்டாக ராகி கேக்கு இதெல்லாம் வந்து டக்குன்னு பசி எடுக்குது, அவள் வந்து என்ன வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி என்ன செஞ்சு கொடுப்பேன்னா, ஸோ சின்ன அமௌண்ட் தான் செய்வேன். அதனால் இந்த குட்டி பவுல் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அதுக்காக இந்த பவுல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய செஞ்சால் நம்மளுக்கும் சாப்பிடணும்னு தோணி சாப்பிட்டுறோம். அதனால் அளவாக செஞ்சால் அளவாக சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அந்த பவுல் வந்து பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 2 euros தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வைஸும். இங்கே பாருங்க நல்லா ஏர்டைட் கண்டெய்னர், டைட்டாக இருக்கு. ஸோ ஏர்டைட் கிளாஸ் ஜார் தான். மேலே வந்து இந்த உட்டன் கேப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த டைட்னஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால 2 வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 2 கிளாஸ் டிஃபன் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது வந்து நிலா வந்து விளையாடுறதுக்காக வாங்கினா. பட் இது என்ன தெரியுமா, ரீயூசபிள் ஐஸ் கியூப்ஸா. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸில் போட்டாங்கன்னா சில்னஸ் வரும் போல். பட் நம்ம அந்த பர்பஸ்க்காக வாங்கலை. ஒரு பிளே டாய் மாதிரி அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம். லைக் சும்மா வாட்டரில் போட்டு நெட்டெல்லாம் கொடுத்து அது எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி என்ன கொஞ்சம் என்கேஜ் பண்ணுறதுக்காக ஐடியா பண்ணி இதை வந்து வாங்கியிருக்கிறேன். பட் யாருன்னா ஐஸ் எல்லாம் போட்டு குடிப்பீங்கன்னா இது வந்து புதுசாக இருந்துச்சு, ரீயூசபிள் ஐஸ் கியூப்ஸ்லாம். நெக்ஸ்ட் இது வந்து நிலா தான் வந்து எடுத்திருக்கிறா. அவளோட ஸ்டடி டேபிளில் வந்து பென் ஸ்டாண்டாக வைக்கணுமா. மாமா இங்கே பாரு நிலா என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு, பென் ஸ்டாண்டாக வைக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கிறா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நெயில் கட்டர் வேணும்ன்ட்டு நெயில் கட்டர் வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த உட்டன் கோம்பு வந்து பார்த்தேன். ஸோ இந்த உட்டன் கோம்பு வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில், அந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து எனக்கு நல்ல ஏர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா, ஃபாரின்ல முடி கொட்டுறதை அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு. அது என்னவோ ட்ரூ தான் போல, அந்த அளவுக்கு முடி கொட்டுது. ஸோ முடிக்காக இவ்வளோ மெனக்கெடுவேன்னு என் லைஃப்ல நான் நினைக்கலன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இதை பண்ணா சரியாயிடுமா அதை பண்ணா சரியாயிடுமான்னு சொல்லிட்டு முடிக்கு வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். போ அப்படி சொட்டையாயிடும் போல. ஓகே, ஸோ அப்புறம் இது வந்து ஆர்கனைசிங், லைக் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம், ஹியரிங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஆர்கனைசிங் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த யூரோ ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஜுவல்லரி இந்த மாதிரி ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக அங்கே வாங்கலாம். ஸோ ஓகே, அப்புறமா
எதுக்காக வாங்குவேன் ஏன் வாங்குவேனே தெரியாது. இந்த டைரி வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ எவ்வளோதான் வந்து டைரி இருந்தாலும் இந்த நோட் புக்கு பெண்ணெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆசை வரும்ல, அந்த மாதிரி நானும் ஒரு டைரி வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து 1.5 யூரோவோ என்னமோ தான் வந்துச்சு. ஏன்னா இது வந்து ஆக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு, ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் புக் வந்து வாங்கினேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 யூரோ சம்திங் தான். பட் அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி எழுதுறது, இந்த ஸ்டிக் பண்ணி அப்படியே ஃபேண்டசி அப்படிலாம் எழுதுவாங்கள்ல கலர் கலராக, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டென்ட் இல்லைனாலும் இந்த கலர் கலராக என்னத்தையோ எழுதி இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஷாப்பில் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு வருவோண்டான்ற மாதிரி இந்தியன் ஸ்டோரில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு காட்டுறேன். டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து கார்ன் மாவு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா பிளாக் சென்னா வந்து காலி ஆயிடுச்சு வீட்டில். ஸோ பிளாக் சென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வேஸ்ட் பண்ண முடியல. இப்போதான் அந்த பொருளோட அருமைலாம் புரியும். ஏன்னா இல்லாத அப்போதான் வந்து அதோட அருமைலாம் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் ஸ்டோர் போனால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுனால பார்த்து பார்த்து அளவாக வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வந்து ஜெர்மனியில் வாழ்கிறதுக்கெலாம் சொல்லி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் நோட்டாக திங்க் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறமா இந்த அப்பளம் வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் மாங்காய். ஸோ மாங்காய் சாம்பார்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் இந்த வாட்டி மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சீரக சம்பா ரைஸு. பிரியாணி இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஸோ பாஸ்மதி ரைஸெல்லாம் விட சீரக சம்பா ரைஸில் பிரியாணி சாப்பிட்றது தான் பிரியாணிக்கே அழகுன்ற மாதிரி. இப்போ சீரக சம்பாவில் தான் எப்பயுமே எங்கள் வீட்டில் பிரியாணி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்லேஜி பிஸ்கெட்ஸ். நம்ம ஊரில் வகை வகையாக பிஸ்கெட்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்லேஜி, மேரிகோல்டு வந்து இன்னைக்கு தேடினேன், சுத்தமாக அங்கே வந்து ஸ்டாக் இல்லையா, இல்லை இங்கே வரவே வராதான்னு தெரியல. பார்லேஜி எப்போ போனாலும் இருக்குது. மேரிகோல்டு, இந்த பிரிட்டானியா இதெல்லாம் வந்து இல்லை. ஆனால் பிரிட்டானியா ரஸ்கெல்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே. அப்புறமா இந்த பார்லேயோட மொனாக்கோ பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் மெயினாக இந்தியன் ஸ்டோர் போனதுக்கான ரீசன் வந்து இந்த கோகனட்டுக்கு தான். இது வந்து யூரோஃபைன் சாய்ஸ் ப்ளஸ். பட் இந்த பிராண்டை விட டெய்லி டிலைட்டுன்னு லாஸ்ட் டைம் நான் ஒரு பிராண்ட் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த பிராண்ட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. யாரா ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். பட் அந்த டெய்லி டிலைட் பிராண்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்கள் ஏரியாவில் டெய்லி டிலைட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக டெய்லி டிலைட்டை வந்து நான் ஹையாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது வந்து 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அடுத்து ஒரு மாதம் 1.5 மாதம் கிட்ட ஓடும் வீட்டுக்கு. அப்புறமா கடலை மாவு வந்து காலி ஆயிடுச்சு, பேசன் ஃப்ளார். இது வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே டிஎம்ல வந்து சிக்பியோட ஃப்ளார் இருக்கே கண்டி, பேசன் ஃப்ளார் கிடையாது. சிக்பினா நம்ம அந்த கொண்டக்கடலையில் செய்கிற மாவு வேணா இங்கே இருக்குது ஜெர்மன் ஸ்டோரில். பட் இந்த மாதிரி கடலைப்பருப்பில் செய்கிற மாவு வந்து இல்லை. ஸோ இது வந்து பேசன் ஃப்ளார் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எப்பயும் பஜ்ஜி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிலானிக்காக்கு எங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அதனால. அப்புறம் இது வந்து கோவக்காய் எங்கள் மாமாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால கோவக்காய் எங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் அவ்வளோ பிடிக்காது, பட் எங்கள் மாமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கோவக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் சொன்னேன்ல அந்த 2 ப்ராடக்ட்டு, அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து இதுதான். இங்கே பாருங்க, என்னன்னா வேர்க்கடலை. இங்கே 1 kg வேர்க்கடலை வந்து 6 யூரோஸ், அதாவது 600 rupees கிட்ட வரும். நம்ம இந்தியன் காசுக்கு வந்து 1 கிலோ 600 ரூபாய் கிட்ட வரும். ஓகே, இங்கே கொடுக்குற சேலரிக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளால வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியும். பட் வந்து இது ஏன் இன்னைக்கு இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாலாம் வந்து விவசாயம் தான் பண்ணுறாரு. ஸோ எங்கள் நிலத்துலேயே வந்து அப்படி விளையும் வேர்க்கடலை. நாங்கள் வந்து போடுவோம் வேர்க்கடலை வருஷம். ஸோ வேர்க்கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் வேர்க்கடலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விதைக்காக வைப்போம். அவ்வளோ வேர்க்கடலை வந்து விளையும். அப்போல்லாம் அதோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நிறைய கிடச்சிட்டே இருக்குல்ல நமக்கு. பட் இங்கே வந்து வேர்க்கடலை ஜெர்மன் ஸ்டோர்லேயே இருக்கும், பட் வந்து முழுசாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து வேர்க்கடலை காலி அப்படின்னா நான் இந்தியன் ஸ்டோர் தான் போகணும். அதுவும் ட்ராவல் பண்ணி ஒரு 1 hour கிட்ட நான் ட்ராவல் பண்ணி போகணும்.
அது இல்லாமல் இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் இது வந்து பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது சொல்லுவாங்கள்ல, அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்க்கடலை வந்து இங்கே அவ்வளோ வேல்யூவாக வந்து எங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து உங்களுக்கு இருக்கும் போது எல்லாமே அனுபவிச்சுக்கோங்க சரிங்களா. கிடைக்கிறத வச்சு நல்லா வந்து சாப்பிடுங்க. ஸோ வந்து ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார்லாம் இந்த வீடியோவை வந்து பார்ப்பாங்க. என்னப்பா 1 கிலோ வேர்க்கடலை 600 ரூபாவா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்தியா போயிட்டு பேக்கிங் வரும்போது இப்போ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து வேர்க்கடலை 2 கிலோவா 5 கிலோ எடுத்துன்னு போங்க 6 கிலோ எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், எங்கள் 3 பேருக்குமே வேர்க்கடலை சட்னிலாம் ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதனால வேர்க்கடலை தெய்வம் மாதிரி தெரியுது எங்களுக்கு. ஸோ இதை வந்து யாருமே என்ன கவி ஓவராய்ட் இது வந்து எனக்கும் எல்லாமே வந்து புரியுது. இங்கே இருக்கிற ப்ரைஸ் அங்கே இருக்கிற ப்ரைஸு. பட் வந்து இது நம்ம நிலத்திலேயே வளையும் போது, பட் நம்ம இப்படி காசு கொடுத்து வாங்கும் போது அது வந்து ஒரு வேற ஃபீல், கண்டிப்பாக வேற ஃபீல். ஸோ யாரும் வந்து ஜட்ஜ் பண்ணுறாதீங்க ஓகே. அப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் அதே மாதிரி அதோட அருமை ஊரில் இருக்கும் போதெல்லாம் தெரியாது. இப்போ டடாங். ஸோ இந்த முருங்கைக்கீரை, இங்கே முருங்கைக்கீரை வந்து இந்தியன் ஸ்டோர்லேயே வந்து நான் நிறைய வாட்டி போயிருக்கிறேன். பட் வந்து ஒன்று ரொம்ப காஞ்சி போயிடும், இல்லைனா ஸ்டாக்கே இல்லாமல் இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக விடக்கூடாதுன்ட்டு முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த முருங்கைக்கீரை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா €2.50, அதாவது ஒரு 200 to 220 ருபீஸ் கிட்ட வரும் நம்ம இந்தியன் ப்ரைஸ். ஸோ இது வந்து 230 ரூபா 40 ரூபா. இதையும் நான் ஏன் வந்து எங்கள் அம்மா அப்பா எங்கள் மாமனார் மாமியாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ணுறேன்னா, எங்கள் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்குது, எங்கள் மாமியார் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்குது. அவ்வளோ முருங்கை மரம் இருக்கும். ஊருக்கு போயிட்டு முருங்கைக்கீரை சாம்பாரா அப்படிலாம் வந்து சொன்னதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. பட் இங்கே வந்து முருங்கைக்கீரை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே லைஃப்பில் சேஞ்ச் ஆகுன்றதுக்கு முருங்கைக்கீரைலாம் வந்து ஒரு ரீசன். ஏன்னா முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை பொரியலா அப்படின்னு வந்து கேட்டோம் நாம. இப்போ வந்து முருங்கைக்கீரை கிடைக்காதா அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஊருக்கெலாம் போனால் நல்லா காய்கறி முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனாலும் இந்த மாதிரி சத்தெல்லாம் சாப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் யதார்த்தமாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் வந்து பண்ணலாம், இங்கே வந்து நீங்கள் நிறைய தானே ஏர்ன் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். எஸ், இந்தியாவோட இங்கே நல்லா தான் ஏர்னிங்ஸ்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பொருளோட வேல்யூ எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து நெகட்டிவாலாம் வந்து திங்க் பண்ணுறாதீங்க. இது வந்து என்னோட தாட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு நானும் நிலானிகா குட்டியும் சூப்பரான ஒரு டேவாக போச்சு. ஹோப் இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.